வெல்கம் டு லேர்ன் ஈஸி. ஸோ இன்றைக்கி இந்தியா போஸ்ட்டில் கிராமீன் தக் சேவக், அதாவது ரூரல் ஏரியாஸில் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேஸ்ட் ஆன் உங்கள் மார்க்ஸை பொறுத்து அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் 10th ஹையர் ஸ்டடீஸாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான், அதோட மார்க்ஸை பொறுத்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் இந்தியா போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வெப்பேஜ் ஓப்பன் ஆனதுமே லெஃப்ட் சைடு ஆன்லைன் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செப்பரேட்டாக வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதான், பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணுற பேஜ், வெப்பேஜ். ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டு 3 ஸ்டேஜ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஃபீ பே பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் பண்ண முடியும். அப்ளிகேஷனில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸ்டெப் 1, அதாவது ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் கிராமீன் தக் சேவக் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் 10th கிளாஸ் சர்டிஃபிகேட், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். சேம் கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். என்ன ஸ்பேஸ் இருக்கோ இனிஷியல் எண்டில் இருந்தால் எண்டில் தான் கொடுக்கணும். உங்கள் சர்டிஃபிகேட்டில் இனிஷியல் ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வச்சு தான் கொடுக்கணும். ஸோ நான் ஒரு சாம்பிளான ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ நான் ராஜேஷ்குமார் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் கே. ஓகே, நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேம், அப்பா பேர் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே தான் கொடுக்கணும். கலை அப்படின்னு கொடுக்குறேன், சாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். உங்கள் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி நம்பர் எல்லாமே வரும். அதை பொறுத்து தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும். ஸோ மொபைல் நம்பர் கரெக்டான மொபைல் நம்பராக எப்போ யூஸ் பண்ணுற நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்குது. ஸோ இந்த மொபைல் நம்பர், அப்ளிகேண்ட் நேம், இது எல்லாத்தையும் ஸ்டார் மார்க் இருக்குது. இந்த ஸ்டார் மார்க் இருந்தால் மட்டும் மேண்டேட்டரியாக ஃபில் பண்ணணும். இங்கே ஆதார் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டுக்குமே ஸ்டார் மார்க் இல்லை. ஸோ இது மேண்டேட்டரி கிடையாது. அதனால் ஆதார் நம்பரும் இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஸோ நான் ஒரு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னமோ அதை கொடுங்க, நான் ஒரு சாம்பிளான ஒரு டேட்டா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஜெண்டர், உங்களோட ஜெண்டர் என்னமோ அதை நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்குறாங்க. கம்யூனிட்டியில் யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, உங்களோட கம்யூனிட்டி என்னமோ அதை நீங்கள் கொடுக்கணும். யூஆர்ங்கிறது அன்ரிசர்வ்டு. ஸோ ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ்டு கேட்டகரி. ஸோ நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். நான் எஸ்சின்னு கொடுக்குறேன். எஸ்சி, எஸ்டிக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, எக்ஸம்டட். ஓபிசிக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும், 100 rupees நினைக்கிறேன். நீங்கள் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேஸ்டில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னாக்கா கம்யூனிட்டியில் அன்ரிசர்வ்டு யூஆரில் கொடுக்கணும். ஓகே, நான் ஒரு சாம்பிளுக்கு எஸ்சின்னு கொடுக்குறேன். அப்போ தான் பேமெண்ட் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர் யூ எ பர்சன் வித் டிசபிலிட்டி, ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும், இல்லைனா நோ. நான் நோன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சர்க்கிள் இன் விச் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ்டு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங் 10th கிளாஸ். ஸோ 10th கிளாஸ் பாஸ் அவுட் இயர் உங்களோட சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். மார்ச் 2007, மார்ச் 2006 இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ நாங்கள் ஒரு சாம்பிளுக்கு 2010 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட பாஸ் அவுட் இயர் கொடுக்கணும். கீழே மேண்டேட்டரியாக வெதர் பாஸ்ட் இன் கம்பேர்மெண்டல் ஆர் சப்ளிமெண்ட்ரி ஆர் ட்ரையல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னாக்கா 10th கிளாஸ் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்ட் இன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். இல்லை ஒரு அட்டம்ப்ட் எடுத்து ஃபெயில் ஆகி ஒரு அட்டம்ப்ட் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் திரும்ப எழுதி பாஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 சர்டிஃபிகேட் 2 மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டையுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். பாஸ் இன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு போட்டிருங்க. நெக்ஸ்ட் வந்து கேன் யூ ரைட் ஏ பைசைக்கிள், சைக்கிளோட தெரியுமான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து வெதர் எம்ப்ளாய்டு, இப்போ கரண்ட்டாக ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோ கொடுக்கணும். நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாக்கா உங்கள் கம்பெனிலேருந்து ஒரு என்ஓசி கேட்பாங்க. என்ஓசினா நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அதாவது இந்த ஜாபில் அப்ளை பண்ணுறாரு, இவர் வந்து ஜாப் மாதிரி போகிறதுனாலும் எங்களுக்கு வந்து ஒரு விருப்பமும் இல்லை அப்படின்னு கம்பெனிலேருந்து என்ஓசி வாங்கணும். நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணல அப்படின்னா நோ கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்டர் த டெக்ஸ்ட் ஷோன் பிலோன்னு கொடுக்காங்க. ஸோ இங்கே இருக்க அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். உங்கள் ஸ்க்ரீனில் என்ன டெக்ஸ்ட் வருதோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரிவியூ பண்ணும்போது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், உங்கள் நேமு, மொபைல் நம்பர், பர்த்டே டேட், கம்யூனிட்டி, இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே 2 டெக் பாக்ஸ் இருக்குது, அதை வந்து செக் பண்ணணும். ஐ ஹாவ் ஸ்டடிட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த நோட்டிஃபிகேஷன் நான் படித்து கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுக்க ஒரு செக் பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரிவியூ பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு செக் பாக்ஸ். ரெண்டையும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும். ஸோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பு மாதிரி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வந்து மெயினாக நோட் பண்ண வேண்டியது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் DR35. உங்களுக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். இது வந்து சாம்பிளான போட்ட அப்ளிகேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேஜ் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் 2ல் போயிட்டு பே ஆன்லைன் அப்படின்னு கொடுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீ ஒன்ஸ் பேட் வில் நாட் பி ரீஃபண்ட். மேக் ஷோர் தட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் த போஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் பிஃபோர் மேக்கிங் த பேமெண்ட். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் பொறுத்து வந்து அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாகவே வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லாது. நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்கணும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு உங்களோட வந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்க வந்து எஸ்சி அப்படின்னு போடுறதுனால பேமெண்ட் வந்து எக்ஸம்ப்டட், பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தாலும் அது வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லும். நீங்கள் அன்ரிசர்வ்டு இல்லை ஓபிசியில் இருந்தீங்க அப்படின்னாக்கா பேமெண்ட் பண்ணணும். இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் 3 ஆன்லைன் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு அப்ளை அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து டைப் பண்ணணும். செலக்ட் சர்க்கிள் கேட்குது. ஸோ இந்தியா போஸ்ட்டில் வந்து ஒடிஷா, தமிழ்நாடு 2 ரீஜனுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ரீஜனில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மோர் ஓவர் அந்த ரீஜனுக்கான லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் தமிழ்நாடுவை சேர்ந்தவராக இருப்பீங்க, ஆனால் ஒடிஷாவில் வந்து நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கீங்க, ஒடிஷாவில் வந்து அப்ளை பண்ணணும், ஒடிஷாவோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் வேகன்சிக்கு அப்படின்னாக்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒடிஷாவில் பேசுகிற ஒடிசி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். ஸோ ஓடிபி சென்ட் டு யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓடிபி வெரிஃபை பண்ண சொல்லுது. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வந்திருக்கும், அதை டைப் பண்ணணும். ஸோ ஓடிபி வந்து டைப் பண்ணதுக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்குறாங்க. ப்ரெசென்ட் அட்ரஸ்னால் இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸ், ப்ரெசென்ட்டாக எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது அட்ரஸ்ஸு. சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் தங்கிக்கிட்டு இருப்பீங்க, உங்களோட சொந்த ஊர் திருச்சி, அப்படி ஃபேமிலிலாம் திருச்சியில் இருக்குது அப்படின்னாக்கா ப்ரெசென்ட் அட்ரஸில் சென்னை கொடுக்கணும், பெர்மனெண்ட் அட்ரஸில் வந்து திருச்சி கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் பெர்மனெண்ட் அட்ரஸையே ப்ரெசென்ட் அட்ரஸில் கொடுங்க. ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட வில்லேஜ், உங்களோட டிஸ்ட்ரிக்டை தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ். இதை செக் பாக்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த சேம் வந்து இங்கே காப்பி ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் என்ன போர்டில் படிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்,
மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னாக்கா மெட்ரிகுலேஷன் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்க அப்படின்னாக்கா எஸ்எஸ்எல்சின்னு வந்திருக்கும் உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி வந்து 2011லேருந்து சமச்சீர் கல்விக்கு மாறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 சப்ஜெக்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் 2010 பாஸ் அவுட் 2010 வரைக்கும் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து என்ன செலக்ட் பண்ணணும்னா செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அப் டு செப்டம்பர் 2011 இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் சமச்சீர் கல்வி இதில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு மேலே இருக்க நியூ சிலபஸ் அப்படின்றது அதை வந்து செலக்ட் பண்ணணும். எஸ்எஸ்எல்சி நியூ சிலபஸ். ஸோ நான் வந்து ஓல்டு சிலபஸில் படித்தவங்களுக்கு மாதிரி செலக்ட் பண்ணுறேன் எஸ்எஸ்எல்சி. ஸோ இந்த இது செலக்ட் பண்ணனால நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் டைப் கேட்குது. ரிசல்ட் டைப்பில் வந்து எல்லாருமே ஆப்வியஸாக மார்க்ஸ் அடிப்படையில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ மார்க்ஸ். ஸோ இப்போ நான் மார்க்ஸ்ன்னு போட்டனால நான் 2011 ஓல்டு சிலபஸ் செலக்ட் பண்ணனால ஓல்டு பேட்டர்னா இங்கிலீஷ், அப்புறம் வந்து லாங்குவேஜ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து 500 மார்க்ஸ்க்கு கவர்மெண்ட்டில் என்ன பழைய பேட்டர்ன் வச்சுருந்தாலும் அந்த இது வந்துடும். நீங்கள் சமச்சீரில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ப்ராக்டிக்கல்லாம் வரும். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா எஸ்எஸ்எல்சி நியூ சிலபஸ் அப்படின்றவும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ராக்டிக்கலும் ஆட் ஆகிடும். ஸோ உங்களோட மார்க் ஷீட்டை பொறுத்து நீங்கள் மார்க்ஸ் வந்து டைப் பண்ண வேண்டியதான். இந்த மார்க் ஷீட்டில் என்ன மார்க் இருக்கோ அதை வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறேன். லாங்குவேஜ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் என்ன லாங்குவேஜ் படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ. உங்கள் மார்க்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கனாக்கா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் வந்து 10th கிளாஸ் மார்க் ஷீட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்ளிமெண்ட்ரி மார்க்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு இது மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். இந்த ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்கனாக்கா அட்டம்ப்ட் எழுதி பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்காக ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 மார்க் ஷீட் இருக்கும். 2வது அட்டம்ப்ட் எழுதினதுக்கப்புறமா ஒரு சர்டிஃபிகேட் வந்துருக்கும். ஸோ 2 மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டார் மார்க்காக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் மேண்டேட்டரி. ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் வந்து 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஸ்கேனர் வந்து 200 DPI ஸ்கேனரில் வந்து மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் உங்கள் 10th கிளாஸ் மார்க் ஷீட்டும் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 200 KB இமேஜ் ஃபார்மேட்டில் JPG ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். இந்த 200 DPI ஸ்கேனர் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட சிக்னேச்சர் இல்லை ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்க இன்டர்நெட் சென்டரில் ஸ்கேனரில் நீங்கள் கொடுக்கும்போது 200 DPI அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ அந்த ஃபார்மேட் படி ஸ்கேன் பண்ணி அந்த இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KBக்குள்ளே வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒன்று அப்லோட் பண்ணலாம். இந்த ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணினாக்கா ஃபோட்டோ செலக்ட் பண்ண கேட்கும். ஸோ நான் வந்து ஒரு சாம்பிளான ஒரு ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்டு 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு 3மே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட மார்க் ஷீட்டு உங்களோட சிக்னேச்சர் தான் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கீழே வந்து அப்லோடு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இந்த ஜாபுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து 60 days நீங்கள் கவர்மெண்ட் அத்தாரைஸ்டு இன்ஸ்டிடியூட் இல்லை ப்ரைவேட் அத்தாரைஸ்டு இன்ஸ்டிடியூட் அதில் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி 200 KB சைஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஆனால் இந்த ஜாபுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதை வந்து டேரெக்டாகவே பிளாங்காகவே விட்டுடலாம். ஏன்னா அது வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதையே கூட காட்டிக்கலாம். இல்லை இந்த செலெக்ஷன் கிடைச்சிருந்தாக்கா நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ட்ரைனிங் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து ரெடியாக வச்சுக்கலாம் வெரிஃபிகேஷன் அப்போ. ஸோ இப்போதைக்கு வந்து இல்லை சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாக்கா இது பிளாங்காகவே விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க. இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை படித்து பார்த்துக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுறீங்க. அந்த மாதிரி 2வது டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த வில்லேஜில் வந்து 1 monthக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். அந்த 1 monthல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி குடியேறணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூரல் ஏரியாவில் ஒரு பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸை நீங்களே வந்து ஒரு சின்ன சைஸ்க்கு ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்களே தான் உருவாக்கி நீங்களே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஒரு பார்ட் டைம் மாதிரி ஒரு 4 hours 5 hours per day அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டிக்ளரேஷனுக்கும் நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ ஹியர்பை அண்டர்டேக் டு டிக்ளேர் தட் மை கேண்டிடேட் வில் பி கேன்சல் இஃப் ஐ ஃபெயில் டு ப்ரொடியூஸ் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அட் தி டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இஃப் ஐ காட் செலக்டட். ஸோ அப்பாயின்மெண்ட் டைமில் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாக்கா என்னோட கேண்டிடேட் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுத்து நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டான சர்டிஃபிகேட்டு, கிளாரிட்டியான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கண்டினியூ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கடைசியாக வந்து என்ன கேட்குதுன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நீங்கள் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நான் ஒரு சாம்பிளான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீழே டிக்ளரேஷன் பாக்ஸை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துல போஸ்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது, அந்த எந்தெந்த வேக்கன்சிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 20 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 பிளேசஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது, அந்த வேக்கன்சியில் நான் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன் தான் காட்டுது. ஆனால் அவைலபிள் ஆப்ஷன் வந்து 20 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது 5 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணி நீங்கள் திரும்ப மறுபடியும் உங்களுக்கு 5 ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 20 அவைலபிள் ஆப்ஷனை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் டிவிஷன் கொடுக்கணும். டிவிஷன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் உங்களோட லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் இல்லை எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சவுத் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா மேலே வந்து ப்ரௌஸ் ஆகி நெக்ஸ்ட் வந்து செலக்ட் போஸ்ட் கேட்கும். ஸோ அந்த போஸ்ட்டில் சென்னை சிட்டி சவுத்தில் வந்து அசோக் நகர், ஐஐடி, ஈஞ்சம்பாக்கம், கோட்டூர்புரம், மாம்பழம், ஒக்கியந்துறைப்பாக்கம் இங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கான வேகன்சி அது. ஸோ ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து அன்ரிசர்வ்டு வேகன்சி. அது மாதிரி மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் இருக்குது. இந்த 10,000 அப்படிங்கிறது உங்கள் சேலரி மினிமம் வேஜ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காது. ஃபார் 4 hours ஒர்க்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு 10,000 அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நான் எஸ்சி அப்படின்னு செலக்ட் பண்ணனால நீங்கள் அன்ரிசர்வ்டு அண்டு எஸ்சி ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து காம்படிஷன் பண்ணலாம். நீங்கள் ஓபிசி அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஓபிசி அண்ட் அன்ரிசர்வ்டு ரெண்டும் ஓப்பன் ஆகும் வேகன்சிஸ். அதில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். உங்களோட கம்யூனிட்டி ரிலேட்டடான இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். எந்த இடத்துல எந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். அன்ரிசர்வ்டு கொடுக்கலாம், இல்லை வந்து உங்களோட கம்யூனிட்டி ரிலேட்டடான வேகன்சிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 5 ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் 4 செங்கல்பட்டு அப்படின்னு கொடுத்து ஒரு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் 5 வந்து கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் எந்த இடம் சின்ன வேடம்பட்டியில் ஒரு அன்ரிசர்வ்டு இருக்குது. யூஆர் அப்படின்னா யூஆர்னா அன்ரிசர்வ்டுக்கான வேகன்சி. இந்த அன்ரிசர்வ்டுனா எந்த கேஸ்ட்டில் இருக்கவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். பண்ணிவிட்டு சேவ் அண்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓகே கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் அப்ளைடு ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் 5 ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து 20 வந்து இன்னும் ரிமைனிங் 15 வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 15 ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு திரும்ப ஹோம் போய் டேரெக்டாக ஸ்டேஜ் 3ல் அப்ளைன்னு கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் சர்க்கிள் ரெண்டையுமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகே, நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா வித் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூ ஹேவ் ஆல்ரெடி அப்ளை டூ யூ விஷ் டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறதுல வரும்.
இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி அப்படின்னாக்கா யூஸ்டு ஆப்ஷன் 5 இருக்குது, அவைலபிள் ஆப்ஷன் 15 இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து 5 செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ரிமைனிங் இருக்க 15 எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். ரிமைனிங் 15ல் நீங்கள் திரும்ப அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது 5 ஆப்ஷன் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 5 ஆப்ஷனையும் நீங்கள் வந்து ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னாக்கா மறுபடியும் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறமும் திரும்பவும் அதே மாதிரி ஸ்டெப் 3ல் போய்ட்டு அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அவைலபிள் ஆப்ஷனில் 15லேருந்து குறைஞ்சி 10ன்னு மாறிடும். ஸோ 10 ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. அப்போ திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மறுபடியும் ஒரு 5 செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா எல்லா 20 ஆப்ஷனையும் வந்து ப்ரிஃபரன்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இதில் இருக்க டேட்டாஸ்லாம் நான் சாம்பிளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட கிளாரிட்டியான ஒரு ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஸ்கேனடு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் 10th மார்க் ஷீட் இதை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ.